Hello guys, welcome back to the channel Learn CA with Invis. ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா the last and final entity which is audit of trust and societies. ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் அண்ட் சொசைட்டிஸில் என்னென்ன மேஜர் டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லீகல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன விஷயம், அண்ட் தென் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு எப்படின்னா இந்த இடத்துல வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இதுதான். இப்போது ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக ஓகே. ஸோ இப்போ ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஃபார்ம் பண்ணணும்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் படி, ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அதில் வந்து பண்ண முடியல அப்படின்னா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் படி வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ சொசைட்டியாக வந்து இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஃபார்ம் பண்ணணும். அண்ட் தென் நான் ப்ராஃபிட் கம்பெனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா Section 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் படி என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படி அப்ளிகபிள் டு ஆல் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்கம் டேக்ஸ் 1961 படி அப்ளிகபிள் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதாவது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் 2010 படி இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த சென்ஸ் ரெகுலராக வந்து எல்லாமே பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, கேஷ் புக்கு, லெட்ஜர், ஜேர்னல், இது எல்லாமே. அண்ட் தென் வந்து பில்ஸு, காப்பீஸ், அதோட பில்ஸ், ஒரிஜினல்ஸ், இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இதோட மேட்டர். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அண்ட் தென் இந்த மாதிரி அக்கௌண்டிங் பாலிசிஸ், டிஃப்ரெண்ட் லாஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஆஸ் பர் என்ன அவங்க ஒரு ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டியை என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஆஸ் பர் வந்து எஸ்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐசி வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாமே. ஸோ ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதாவது என்னென்னா குளோபல் லெவலில் எல்லாமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது யூனிஃபார்மிட்டிக்காக க்ரியேட் பண்ணுது. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதான் வந்து ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 செக்மெண்ட்ஸாக வந்து பெரியுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் பேப்பர்ஸ். வாட் இஸ் மீன் பை ஒர்க்கிங் பேப்பர்ஸ்? வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன் திஸ். என்னது ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அப்படின்னா ஆடிட் டாக்குமெண்ட். கரெக்டாக? ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அக்கின் டு which is also known as akin to which is also known as. ஸோ இந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி லீகல் டேர்ம்ஸ், இந்த மாதிரி வந்து ஆடிட் டேர்ம்ஸ், இந்த மாதிரி வந்து எஸ்எம்மில் படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க லாட்டின் வேர்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசஸ்லாம் வந்து நல்லா கற்றுக்கோங்க. இந்த ஐசி லாங்குவேஜில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அப்போ படித்தோம் இந்த மாதிரி வந்து ஒர்க்கிங் பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆடிட் டாக்குமெண்ட் தான் ஒர்க்கிங் பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம ஒன்று என்னென்ன ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க, என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கணும், அண்ட் தென் என்னென்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, ஓகே, என்னென்னலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ஜுடிஷியலாக வாட் ஆர் த ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ், இதெல்லாமே கொடுக்கணும். அதாவது அடுத்து வந்து கிளைண்ட் மூலமாக இஷ்யூ பண்ணப்படுற சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், அவங்க ஒர்க்கிங் டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரொவைடட் எவிடன்ஸ் தட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எவிடன்ஸ் வந்து கொடுக்கணும். எப்படின்னா கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்பிட்டியும் இல்லாமல், ஓகே, காக்னிசன்ஸ் விச். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒப்பீனியன் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்டாக இருக்கிறது தான் அசர்டைன். ஸோ இதில் தான் நம்மளுக்கு ட்ரஸ்ட் ஆர் சொசைட்டி அப்படின்னு வந்து ரெண்டாக பிரியும். விச் இஸ் நத்திங். அது வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணாலே தெரியும். ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் ரீட் இட். ஓகே, இட்ஸ் எனஃப். ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து என்ன அப்படின்னா ஆடிட் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாமே ஐ திங்க் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ட்ரஸ்ட் அண்ட் சொசைட்டி மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஐ வில் சென்ட் த highlighted words and keywords in the Telegram group. Just visit and read it. Okay guys, so we will see in the next exciting chapter. Until then, this is Shweta signing off. Thank you.